அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு NBSC கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக 10th தமிழிலிருந்து தினமும் முக்கியமான 75 கேள்விகளாக பாட்டு வரோம். இன்று 5ஆம் நாளில் ஒரு முக்கியமான 75 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க. சித்தாளு என்னும் கவிதையின் ஆசிரியர் யார்? சித்தாளு என்ற கவிதையின் ஆசிரியர், ஆன்சர் சரிதான், முகமது ரஃபி அவர்கள். ஒருவன் இருக்கிறான் கதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? ஒருவன் இருக்கிறான் கதை எதுலன்னு பாருங்க. ஆப்ஷன்ல கு. அழகிரிசாமி சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஜெயகாந்தன் அவர்களின் யுகசந்தி என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பு எது? ஜெயகாந்தன் அவர்களின் யுகசந்தி என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பு தர்க்கத்தில் அப்பால் என்ற சிறுகதை தொகுப்பாகும். கொன்றை வேந்தன் என்பது எந்த வகை நூல்? கொன்றை வேந்தன் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இது ஒரு பிற்கால அற நூலாகும். இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடுகோட்பாட்டு சேரலாதனின் இயல்பு என்கிறார் யார்? இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடுகோட்பாட்டு சேரலாதனின் இயல்பு என்றவர் நச்செல்லையார் அவர்கள். மதில் கோட்டையை கைப்பற்றி போரிடும் திணை என்ன திணை? மதில் கோட்டையை கைப்பற்ற போரிடும் திணை, ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான், உளினை திணையாகும். மலையில் எழும் ஓசைகளை கொண்டு பாடப்பட்ட நூல் எந்த நூல்? மலையில் எழும் ஓசைகளை கொண்டு பாடப்பட்ட நூல் கூத்தராற்று படையாகும். அன்பு என்ற சுடருக்கு எது எண்ணெயாக இருக்க முடியும்? அன்பு என்ற சுடருக்கு தியாகம்தான் எண்ணெயாக இருக்க முடியும். துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். தொகைநிலை தொடரின் வகைகள் எத்தனை? இது நம்ம அடிக்கடி இந்த கேள்வி வந்துடுது. தொகைநிலை தொடரின் வகைகள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல 6 வகைகள் உள்ளன. நொச்சிப்பூ எந்த நிலத்திற்கு உரியது? ஆப்ஷன்ல பாருங்க. நொச்சிப்பூ எந்த நிலத்திற்கு உரியதுன்னு பாத்தீங்கன்னா மருத நிலத்திற்கு உரிய பூவாகும். வேவை என்னும் சொல்லின் பொருள் என்ன? வேவை, வேவைங்கிறது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வெந்தது என பொருள்படும். அண்ணன் தம்பி இலக்கண குறிப்பு என்ன? இதை நம்ம சொல்றப்ப அண்ணனும் தம்பியும், ஆனா உம்முங்கிறது மறைஞ்சு வர்றதுனால இது என்னவா இருக்கும்? கண்டிப்பா உம்மை தொகை அப்படிங்கிறது சரியான விடை. மதுரை சென்றார் இலக்கண குறிப்பு என்ன? மதுரைக்கு சென்றார் இருந்தா வரும். இது கண்டிப்பா என்ன வரும்? வேற்றுமை தொகையை குறிக்கும். வில்விண்ட் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? வில்விண்ட் என்பது ஆப்ஷன்ல இது TNPSC அடிக்கடி கேட்கப்பட்ட சொல்லாக்கம். சுழல் காற்று என பொருள்படும். திருக்கருவை அந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் யார்? திருக்கருவை அந்தாதி, ஆன்சர் சரிதான், அதிவீர ராம பாண்டியர் ஆவார். நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என நிரூபித்தவர் யார்? நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தவர் எட்வின் ஹப்பிள் ஆவார். ஊழ் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன்ல ஊழ்ங்கிறத பொருள் பார்த்தீங்கன்னா வினை என்பது சரியான விடை. ஊழ் என்பதன் பொருள் வினை. ஜெயகாந்தன் யாருடைய வாழ்க்கை வரலாற்றினை மொழிபெயர்த்தார்? ஆப்ஷன்ல பாருங்க. ஜெயகாந்தன் யாருடைய வாழ்க்கை வரலாற்றினை மொழிபெயர்த்தார்னு பார்த்தீங்கன்னா காந்தி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை மொழிபெயர்த்தார். கிறித்துவுக்கு முன் தோன்றியோர் யார்? கிறித்துவுக்கு முன் தோன்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல யோவான் என்பவராவார். வெண்பாவில் அமைந்த நூல் எது? இதுல திருக்குறள், நாலடியார், இது இரண்டுமே வெண்பாவில் அமைந்த நூலாகும். ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் பூ என்ன பூ? ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் பூ பிரம்ம கமலமாகும். கீழ்கண்டவருள் பூதான இயக்கத்தோடு தொடர்புடையவர் யார்? கீழ்கண்டவருள் பூதான இயக்கத்தோடு தொடர்புடையவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள். கண்ணதாசன் எதில் சிறந்து விளங்கினார்? அவர் ஒரு கவிஞர், பேச்சாளர், திரைப்பட பாடலாசிரியர், அனைத்தும் என்பதுதான் சரியான விடை.
சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்று கூறியவர் யார்? சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்று கூறியவர் சச்சிதானந்தன் அவர்கள். வீசு தென்றல் இலக்கண குறிப்பு என்ன? வீசும் தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசு தென்றல் முக்காலத்திற்கு வரும். இது வினைத்தொகையை சாரும். செப்பல் இலக்கண குறிப்பு என்ன? செப்பல்னா சொல்லுதல். இது ஒரு தொழிற்பெயர் ஆகும். நிறைகளை மீட்கும் திணை என்ன திணை? நிறைகளை மீட்கும் திணை கரந்தை பூச்சூடி நிறைகளை மீட்டனர். அண்டப்பகுதியில் பால்வீதி இருந்ததை தம் பாடலில் கூறியவர் யார்? அண்டப்பகுதியில் பால்வீதி இருந்ததை தம் பாடலில் கூறியவர் மாணிக்க வாசகராவார். காசிக்காண்டம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? காசிக்காண்டத்தை இயற்றியவர் அதிவீரராம பாண்டியர் அவர்கள். கீழ் வருவனவற்றுள் எது தானே முடிவெடுக்கும் திறனுடையது? அது பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு தான் தானே முடிவெடுக்கும் திறனுடையதாக உள்ளது. நுவன்ற என்ற சொல்லின் பொருள் என்ன? நுவன்ற இந்த சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா சொல்லிய என பொருள்படும். ஓர் ஆளுமையாளரின் புகழை பாடும் திணை என்ன திணை? அவர் கல்வி, வீரம், செல்வம் எல்லாத்துலேயும் பெருமைக்குரியவராக இருப்பார். அந்த திணை பாடான் திணையாகும். கபிலரின் நண்பர் யார்? கபிலரின் நண்பர் ஆப்ஷன்ல இடைக்காடனார் அவர்கள். கோப்பந்து கலம்பகம் இயற்றியவர் யார்? கோப்பந்து கலம்பகத்தை இயற்றியவர் செய்குதம்பி பாவலர் அவர்கள். முரசு கட்டிலில் உறங்கியவர் யார்? முரசு கட்டிலில் உறங்கியவர் மூசி கீரனார் அவர்கள். தொண்டகப்பறை என் நிலத்திற்கு உரியது? இது தொண்டகப்பறை எந்த நிலத்திற்குரியதுன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்திற்குரிய பறையாகும். தென்மொழி என்ற இதழின் ஆசிரியர் யார்? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். கண்டிப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். ஜெயகாந்தன் எழுதிய புதினம் என்ன புதினம்? பெருஞ்சித்திரனாரா? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழினம், தேவநேய பாவாணர் அவர்கள். ஜெயகாந்தன் எழுதிய புதினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரகாண்டம், சில நேரங்களில் சில மனிதர்கள், பாரிசு குப்போ அனைத்தும் என்பது சரியான விடை. துணர் என்னும் சொல்லின் பொருள் என்ன? துணர், துணர்னா அந்த சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா மலர்கள் என பொருள்படும். நிறை கவர்தல் எந்த நிலத்திற்குரிய தொழில்? நிறை கவர்தல் இது பார்த்தீங்கன்னா பாலை நிலத்திற்குரிய தொழிலாகும். பள்ளிப்பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பள்ளிப்பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் அவர்கள். பெரியாருடைய பெரும்பணியை ஒரு தனி மனிதனின் வரலாறு அல்ல, ஒரு சகாப்தம் என்று கூறியவர் யார்? அப்படி பெரியாரை சிறப்பித்து கூறியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றியவர் யார்? எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றியவர் எழில் முதல்வன் அவர்கள். இன்மொழி இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? இது கண்டிப்பா பண்பு தொகையை சாரும். பஞ்சுரப்பன் என் நிலத்திற்கு உரியது? பஞ்சுரப்பன் எந்த நிலத்திற்குரியதுன்னு பார்த்தீங்கன்னா பாலை நிலத்திற்குரிய பன்னாகும். அருளப்பன் என்று குறிப்பிடப்படுபவர் யார்? அருளப்பன் என்று குறிப்பிடப்படுபவர் யோவான் அவர்கள். பிணிந்து என்ற சொல்லின் பொருள் என்ன? பிணிந்து, பிணிந்துன்னா கட்டி என பொருள்படும். பரம்புமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? பரம்புமலை உள்ள மாவட்டம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை ஆகும். சேக்கை என்னும் சொல்லின் பொருள் என்ன? சேக்கை இந்த சொல்லோட பொருள் ஆப்ஷன்ல படுக்கை என பொருள்படும். தலைமுறைக்கு ஒரு முறை மட்டும் மலர்வது எது? தலைமுறைக்கு ஒரு முறை மட்டும் மலர்வது மூங்கில் என்பது சரியான விடை. ஏறு கோட்பறை எந்த நிலத்திற்குரியது? என் நிலத்திற்குரியது ஏறுகோட்பறை. ஏறுகோட்பறை பார்த்தீங்கன்னா முல்லை நிலத்திற்குரிய பறையாகும்.
ஓர்ந்து என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஓர்ந்து அதோட சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா நினைத்து என பொருள்படும். தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர் யார்? தமிழக அரசின் அரசவை கவிஞராக நாமக்கல் கவிஞர் இருப்பார். அடுத்தது கண்ணதாசன் அவர்கள். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. இனிவரும் உலகை ஆளப்போவது எது? இனிவரும் உலகை ஆளப்போவது செயற்கை நுண்ணறிவாகும். உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் யார்? உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். டொர்னோடோ என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? டொர்னோடோ என்பதன் கலை சொல்லாக்கம் சூறாவளி என பொருள்படும். மருதத்திணைக்குரிய விலங்கு எது? மருதத்திணைக்கு உரிய விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா எருமை மற்றும் நீர்நாயாகும். கொற்கையின் அரசராக இருந்தவர் யார்? கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர் அவர்கள். நன்னன் என்னும் மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் எந்த நூல்? நன்னன் என்னும் மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் கூத்தரராற்று படையாகும். E=mc². இது யார் கண்ட சமன்பாடாகும்? E=mc². ஐன்ஸ்டீனின் சமன்பாடாகும். குளிர்காலம் என்பது எந்த மாதம்? குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை குளிர்காலமாகும். வேர்ட்ஸ்மித் என்பது என்ன? வேர்ட்ஸ்மித் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு கட்டுரையை உருவாக்க முடியும். மீனவன் என்னும் சொல் குறிப்பது என்ன? மீனவன் என்னும் சொல் குறிப்பது கண்டிப்பா பாண்டிய மன்னன் என்பதை குறிக்கும். மாளாத என்பதன் பொருள் என்ன? மாளாதன்னா தீராத என பொருள்படும். முனிவு என்னும் சொல்லின் பொருள் என்ன? முனிவுங்கிறது பார்த்தீங்கன்னா சினத்தை குறிக்கும். குறிஞ்சிப்பூ எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை மலரும்? குறிஞ்சிப்பூ பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் பூ குறிஞ்சி. கண்ணதாசன் திரைப்பட பாடலாசிரியரான ஆண்டு எந்த ஆண்டு? கலங்காதிரு மனமே என்ற பாடல் மூலம் திரைப்பட பாடலாசிரியர் இருப்பார். அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1949ஆம் ஆண்டு. போரில் வெற்றி பெற்ற மன்னன் மகிழும் திணை என்ன திணை? அது எந்த பூவை சூடி மகிழ்வாருன்னு பார்த்தீங்கன்னா வாகைனாவே வெற்றி தான். வாகை பூவை சூடி மகிழும் மன்னன். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எதெது? ஆப்ஷன்ல குறிஞ்சி, மருதம், நெய்தல். இது வந்து குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்களாகும். கைக்கிளை என்பது என்ன? பெருந்திணை என்னன்னு பார்த்தோம், பொருந்தா காமம். கைக்கிளை என்பது ஒருதலை காமம். ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று. ஏற்பாடு என்பது எந்த மணி முதல் எந்த மணி வரை? ஏற்பாடு பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை ஏற்பாடு என்பது ஆகும். சீவலராமன் என்ற பட்ட பெயருக்கு உரியவர் யார்? சீவலராமன் என்று அழைக்கப்படுபவர் அதிவீரராம பாண்டியராவார். தமர் என்பதன் பொருள் என்ன? தமர்னா அதற்கு பொருள் பார்த்தீங்கன்னா உறவினர் என பொருள்படும். பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெரிது என போரிடும் திணை எந்த திணை? 2 பேரும் அந்த பூவை சூடி வலிமையே பெரிது என்னன்னு பார்த்தீங்கன்னா தும்பை என்பது போரிடும் திணை தும்பை ஆகும். தார் என்பது என்ன? ஆப்ஷன்ல இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. தார் என்பது மாலை என பொருள்படும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று 10th தமிழிலிருந்து ஒரு முக்கியமான 75 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளையோட நம்ம 10th தமிழை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் 6th to 10th ஃபுல் ரிவிஷனாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.